நூறாண்டு கண்ட ஐயா நல்லக்கண்ணு பாராண்ட மன்னர்களை காட்டிலும் புகழ் பெற்றவர். அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்த்தவர். பொது வாழ்வில் ஆபத்துகளை கடந்து வந்தவர். இருண்டு கிடக்கிற இதய கழுக்கள் முடிவதற்காக இளமை காலத்திலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். பசையற்று போன பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக செலவழித்த பெருந்தகை ஐயா நல்லக்கண் அவர்கள். கோடிக்கால் புதமிடா என்று தொழிலாளர்களை பாடி பருவிய பூதப்பாண்டி ஜீவானந்தத்தை போல கம்யூனிஸ்ட் கட்சியில் இலக்கிய தளத்திலும் இயங்கிய பெருமகன் ஐயா தோழர் நல்லக்கண்ணு. நானெல்லாம் இன்றைக்கு வாசிக்கிறேன், யோசிக்கிறேன் என்றால் இந்த வாசிக்கிற தலைமுறைக்கும் அவர் வழிகாட்டியாக இருந்தார். என்னுடைய பேரன்களுக்கு நான் மாக்சிம் கார்கி என்றும் லியோ டால்ஸ்டாய் என்னும் பெயர் சூட்டியதை அவர் கேள்விப்பட்டு உன்னை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை என்று என்னை விதந்து பாராட்டிய பெருமகன் அவர். உள்ளத்திற்கும் உதட்டிற்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி வைத்திருக்கிறவர்களுக்கு மத்தியில் உள்ளத்திற்கும் உதட்டிற்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த உண்மையான மனிதர் அவர். 7 ஆண்டு காலம் 8க்கு 4 கொட்டடியில் தவம் வாழ்வு வாழ்ந்தவர். எளிமை மட்டுமே அவருக்கு ஆபரணமாக இருந்தது. அவருக்கு கிடைத்த வெகுமதிகளையும் சன்மானங்களையும் தன்னை ஆட்கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கே கொடுத்தார் அவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருப்பை இன்பத் தமிழ்நாட்டில் உறுதி செய்த ஒரு பெரிய வைரத்தூண் இன்றைக்கு சாய்ந்து விட்டது. ஆபத்துகளையும் அநியாயங்களையும் அவர் எதிர்கொண்ட விதம் பொது வாழ்வில் அவர் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரியாக இருந்தார். அந்த எளிய வாழ்க்கையும் அவருடைய எதற்கும் அச்சப்படாத அவருடைய தன்மையும் வல்லங்களை எதிர்க்கிற அவருடைய நெச்சுரமும் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காலம் எல்லோரையும் விழுங்கிவிடும் என்றாலும் எங்கள் நல்லக்கண்ணுவையும் இழந்து விட்டது என்று நான் துடிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்த ஒரே ஒரு நல்லக்கண்ணு நாங்கள் இழந்து விட்டோம். அந்த கண்ணை இழந்த வெற்றிடத்தை இனி ஒரு கண்ணால் ஒரு காலம் நிரப்ப முடியாது என்றே நான் கருதுகிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது என்ற வகையில் அவர் வாழ்ந்து காட்டுகிறார். பல நூற்றாண்டுகளுக்கு அவர் பேசப்படுவார் என்பதை விட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றில் பல அத்தியாயங்களுக்கு பேசப்படுகிற பெருமைக்குரியவரை தமிழகம் இழந்துவிட்டது. அவரை இழந்து தத்தளிக்கின்ற தடுமாறுகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும் அந்திம காலத்தில் அவரை பரிபாலித்தவருடைய பாசமகள் ஆண்டாளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பின்பற்றி வாழுகிற ஒரு தலைமுறை இனி வரும் நாளில் அவரை பின்பற்றுமானால் தமிழகம் புனரமைக்கப்படும், தமிழகம் புதிதாகும் என்று நம்புகிறவர்களில் நானும் ஒருவன். ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.